Hi guys, welcome back to another video. In the video, I'm going to give a small example, live market வச்சுட்டு நம்ம small example பார்க்க போகிறோம். பார்ட் ஒன்ல நம்ம வந்து ஆப்ரேட்டர் மூவ் எப்படி வரும், அதுக்கு தேவை மினிமம் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் என்னது பார்த்துருக்கோம். பார்ட் டூவில் இந்த ஆப்ரேட்டர் மூவ்மெண்ட் ஏரியா வச்சுட்டு நம்ம ஆங்கர் பாயிண்ட் பற்றி லேர்ன் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ ஆப்ரேட்டர் மூவ்மெண்ட்டில் நம்ம டீபங்க் பண்ணது மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் ஒன்ல இந்த மூவ் பற்றி பார்த்துருக்கீங்க. மெயின் என்னன்னா ரெட் கலர் கேண்டலில் செல்லிங் ப்ரெஷர் இல்லாமல் இதுதான் 90% ரீட்டைலர்ஸ் படிச்சிருக்காங்க. ரெட் கலர் கேண்டில்ஸ் செல்லிங் ப்ரெஷர் வருது வரலாமா, இல்லை இந்த கேண்டில்ஸில் தான் இவங்க வந்து லாங் ஆப்போசிட் டைரெக்ஷன் பற்றி இது பண்ணுறாங்க, ட்ரேஜ் எடுக்கிறாங்க ஆப்ரேட்டர்ஸ். இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டூ பார்ட்ஸில் பார்த்துருக்கோம். இந்த தியரி வந்து ரெட் கலர் கேண்டில்னா செல்லிங், அது வந்து பாதி தான் கரெக்ட், பாதி இன்னும் திஸ் இஸ் த ரியல் ரீசன். சில டைம் அவன் வந்து ரெட் கலர் கேண்டில்லையும் க்ரீன் கலர் கேண்டில்லையும் சப்போஸ் ரெட் கலரில் பை பண்ணலாம், க்ரீன் கலர்லையும் செல் பண்ணலாங்க. ஸோ சேம் திங் நான் வந்து ஐ தாட் எப்படி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு எப்படி சொல்ல சொல்ல முடியும், உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இன்னும் பெட்டராக. ஸோ டுடே இட் செல்ஃப் இன்னைக்கு வந்து பக்காவே ஒரு எக்ஸாம்பிள் வந்தது. ஸோ லைவ் மார்க்கெட்டில் காலையில் அரவுண்ட் ஐ திங்க் 9:50, 10 மினிட்ஸ் பிஃபோர், இந்த ஃபாலுக்கு முன்னாடி 10 மினிட்ஸ் நான் வந்து அப்டேட் பண்ணேன் டெலிகிராம் குரூப்பில். யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் வந்து அந்த டைமில் என்ன சொல்லியிருக்கேன், ஆப்ரேட்டர் வந்து ஆக்டிவாக இருக்காங்க, ரைட்? ஆப்ரேட்டர் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. 24,300 லெவல் எங்கிலேருந்து இந்த மூவ் ஸ்டார்ட் ஆச்சு அங்கே திரும்பி வந்துடும். ஸோ இது பற்றி நம்ம வந்து வால்யூம் சார்ட் வந்து வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ சேம் திங் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, மார்னிங் கேப் அப் ஆகி, ரைட், கொஞ்சம் லைட்டாக தான் கேப் அப் ஆச்சு. பட் தென் அகெயின் ஆஃப்டர் தட் ஃபர்ஸ்ட் கேண்டில் சூப்பர் ஃபாஸ்ட் மூவ் வந்து க்ரீன் கலர், ரைட்? ஸோ அகெயின் இந்த கேண்டில் சார்ட் என்ன சார்ட் இது, இந்த ரைட் சைடு நம்பர்ஸ் என்ன இருக்குது, இந்த டெல்டாவோட வேல்யூ என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தட், அதெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஷோ திஸ். ஸோ வாட் டிட் ஐ டெல் யூ, ஆப்ரேட்டர் மூவ்மெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்படி ஒரு இம்பேலன்ஸ் வந்ததுன்னா மார்க்கெட்டில் க்ரீன் கலர் கேண்டில் ரெட் கலர் டெல்டா, மீனிங் இந்த கேண்டில் உள்ள செல்லிங் தான் ஆயிருக்கு மேஜர் ஆக்டிவிட்டி. சேம் திங் இன்னொரு கேண்டில் வரணும், அதுதான் நம்ம ஆப்ரேட்டரோட கண்டிஷன். அப்படியே இன்னொரு கேண்டில் வந்தது. ஸோ கண்டினியூஸாக அப்படி வந்ததுன்னா நம்ம வந்து அவங்க வந்து சீரியஸாக என்ன பண்ணுறாங்க ஆப்ரேட்டர், இந்த வந்து ரீட்டைலர்ஸ் பண்ண முடியாது இந்த அளவுக்கு. ஒன் கேண்டில் ஓகே, மேபி ரீட்டைலர் ட்ராப் ஆயிருக்காங்க. ஆனால் சீரியஸாக கேண்டில் எப்படி வந்ததுன்னா இந்த ஏரியா, அவங்க குவான்டிட்டி அவ்வளோ பெருசு, அவங்க வந்து ஒரே சிங்கிள் ஏரியாவில் பண்ண முடியாது, அவங்க பொசிஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ வாட் தே டூ இஸ் லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மேலே போகுது மார்க்கெட், மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது அவங்க வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் த லைவ் எக்ஸாம்பிள். நான் வந்து காலையில் பார்த்துட்டு ஐ சா அரௌண்ட் 9:50 இந்த டெலிகிராம் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஆப்ரேட்டர் ஆக்டிவ் இருக்காங்க. 24,300 கண்டிப்பாக வரும். எதுக்கு நான் சொல்ல அந்த நம்பர், எதுக்கு 24,300, மெயின் ரீசன் எதுக்குன்னா, எங்கிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த மூவ், எங்கிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா 24,300 லெவல் இங்கே தான். ஸோ வாட் டெல் யூ, நம்ம தியரி பற்றி நான் என்னோட ரிசர்ச் பற்றி என்னது, இப்படி ஒரு மூவ்மெண்ட் வந்ததுன்னா, ஆப்ரேட்டரோட மூவ்மெண்ட் வந்ததுன்னா எங்கிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அது வந்து திரும்பி கண்டிப்பாக வந்துடும், ரைட்? ஸோ திஸ் இஸ் த கேரண்டி. இப்போ நான் எதுக்கு சொன்னேன் இன்னைக்கு தான், அது வந்து நான் சொல்ல டைரெக்டாக இன்னைக்கு தான் வரும்ன்ட்டு. பட் நான் வந்து எதுக்கு இந்த பாயிண்ட் ஹைலைட் பண்ணியிருக்கேன், நான் வந்து டெலிகிராம் குரூப் எதுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன், டெல் யூ த சிம்பிள் ரீசன். ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா ரைட் நவ் 24,300 இங்கே தான் இருக்குது. இந்த ஃபுல் நான் வந்து எஃப்ஆர்விபி போட்டால், எஃப்ஆர்விபி பற்றி நான் ஆல்ரெடி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாஸ்ட் டூ வீடியோஸ். விசா ரொம்ப டீட்டெயிலாக அதை பற்றி தனியாக வீடியோஸும் இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. நான் எஃப்ஆர்விபி போட்டால் வேர் இஸ் த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இந்த ஃபுல் ரைஸில் இந்த ஸ்விங் லோலேருந்து இந்த ஸ்விங் ஹை வரைக்கும் மொத்த கண்ட்ரோல் வந்து இந்த பாயிண்டில் இருக்குது. இட் மேக்ஸ் சென்ஸ் இல்லை அதில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ரைஸ் வந்தது, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் வந்தது, நியூ வருது, மூவ் போயிட்டே இருக்கு மேலே. ஆனால் கண்ட்ரோல் எங்கே இருக்குது, யார் வந்து இந்த மூவ் ஜென்ரேட் பண்ணுறாங்க, இல்லை ஆப்ரேட்டரோட கண்ட்ரோல் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது இந்த பாயிண்டில். திஸ் இஸ் நியர் 24,320. அப்படியே
பழைய வீடியோவில் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஒன் ஓல்டு ஆங்கர் பாயிண்ட் பற்றி, ரைட்? அந்த ஓல்டு ஆங்கர் பாயிண்ட் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அந்த அதோட மிட் பாயிண்ட், அந்த ஜோனோட மிட் பாயிண்ட் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே தான் 23,400 கிட்ட வருது. சேம் திங் 24,300 கிட்ட வருது, ரைட்? ஸோ கிட்டத்தட்ட இந்த ஜோன் வந்து முக்கியமான ஜோன், ரைட்? ஸோ திஸ் இஸ் வேர் ஐ டோல்ட் இங்கே தான் வரும் திரும்பி இந்த லெவல் 24,300 பிரிண்ட் ஆகும். தட் இஸ் த அப்சல்யூட் சிம்பிள் ரீசன். ஆனால் இதோட ரியல் ரீசன் என்னது நான் வந்து எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், வால்யூம் நீங்கள் வந்து இந்த அனாலிசிஸ் ஆப்ரேட்டர் மூவ்மெண்ட் படிக்கணும்னா இதுக்கு முன்னாடி யூ நீட் டு ஹேவ் நாலேஜ் ஆஃப் ப்ரைஸ் மினிமம். டைம் பற்றி நான் வந்து சொல்லலை இப்போ, ஏன்னா 10 o'clock ஒரு டைம் ஜோன் இருந்தது. அந்த டைமில் நான் வந்து அது வந்து சொல்ல மாட்டேன், பிகாஸ் அது வந்து என்னோட ப்ரைவேட் ரிசர்ச். ஸோ பேசிக்காக மினிமம் டைம் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ரைஸ் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அந்த ப்ரைஸ்னால நான் வந்து பார்த்துட்டு ஓகே திஸ் இஸ் த டைம் நான் வந்து ஆப்ரேட்டரோட மூவ்மெண்ட் கண்டிப்பாக வரலான்ட்டு நான் வந்து செக் பண்ணியிருக்கேன். ஸோ I'll show you that right now. வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் இந்த சார்ட் மேலே லிப்ஸ்டிக் எல்லாம் எடுத்துடலாம், ரைட்? பேசிக்காக நம்ம படித்தது ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் என்னது, எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ், ரைட்? ஸோ எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ்லேருந்து நம்ம வேவ் தியரி எடுத்துகிட்டு வி ஜஸ்ட் சி தட் திஸ் இஸ் ஜஸ்ட் இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதோ 1/5 வேவ் தான் போயிட்டுருக்கு. நான் ஆங்கர் பாயிண்ட் பற்றி நான் என்ன சொன்னேன், ஆங்கர் பாயிண்ட் வந்து ஒரு மூவுக்கு முன்னாடி, டெர்மினல் மூவுக்கு முன்னாடி கண்டிப்பாக வரும், ரைட்? தெர் வாஸ் ஒன் ஆங்கர் பாயிண்ட் ஹியர். திஸ் எவ்ரி பிட் இது ஃபுல் பிட்டாக ஒரு ஆங்கர் பாயிண்ட் இருந்தது. எவ்ரி திங் நான் அந்த அளவுக்கு டீட்டெயில் போக முடியாது இந்த வீடியோவில், பட் ஓவர்லேப்பிங்கில் இந்த ஏரியா ஃபுல்லாக ஒன் ஆங்கர் பாயிண்ட் இருந்தது, ரைட்? ஸோ தென் வி ஹேட் அ மூவ் ஹையர். இப்போ வந்து சும்மா நம்ம கவுண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் சம் 5th வேவ், ஏதோ 1/5 வேவ் போயிட்டுருக்கு. இட் கேன் பி 5th வேவ், இட் கேன் பி ஒரு 3.5 வேவ் இருக்கலாம், ரைட்? தேர்ட் வேவ்க்குள்ளே 3.5 இருக்கலாம், அது எனக்கு தேவையில்லை. பட் வாட் வி ஸ்டடி இஸ் 5th வேவ்க்குள்ளே என்ன ஆகும், வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர், ப்ரைஸோட ஸ்ட்ரக்சர். இம்பல்ஸாக வரலாம் மார்க்கெட், டைகனல் ஃபார்மில் வரலாம், இப்படி ஒரு வெஜ் பேட்டர்ன் சொல்லுவாங்க, ரைட்? இப்படியும் வரலாம். இல்லைன்னா லாஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா பம்ப் வரும் மார்க்கெட்டில், திரும்பி டம்ப் ஆகும், ரைட்? பம்ப் அண்ட் டம்ப். ஸோ அதுதான் ஆச்சுங்க. ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க பம்ப் வருதுன்ட்டு? ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து 5th வேவ் வருதுன்ட்டு கண்டுபிடிக்கணும். தென் அதோட சப்வேவ்ஸ் எப்படி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பாயிண்ட்லேருந்து எடுக்கிறேன், பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இட் இஸ் ஆல்மோஸ்ட் ரீச்ட் 78%. Let me zoom in. 78%. Now from here if I take, இங்கே வந்து வேவ் 1 வேவ் 2 கிடையாது. இது வந்து லெட்ஸ் சே இட் இஸ் டிஸப்பியர் ஆயிருக்கு, டைரக்ட் கேப் அப்பில் போயிருக்கோம். இது வந்து அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ்க்கு தான், மெம்பர்ஸ்க்கு தான் புரியும். எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் யூடியூப்ல இருக்குது, யாரெல்லாம் அந்த அளவுக்கு டீப் போல உங்களுக்கு புரியாது இது. ஸோ சம்டைம்ஸ் வந்து டைரெக்டாக மார்க்கெட் கேப் அப் ஆகி டைரெக்டாக வேவ் 3க்குள்ளே போயிடும். ஸோ இது வந்து வேவ் 4 இருந்தால் சம் 5th வேவ். இன் திஸ் கேஸ் இட் வில் பி 3.5. ஓகே, சம் 5th வேவ், ஏதோ 1/5 வேவ். இல்லை நீங்கள் என்னைக்கு சொல்கிறீங்க திஸ் இஸ் நாட், இல்லை சார் அப்படி இல்லை, ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து வேவ் 1 வேவ் 2 சொல்கிறீங்கன்னா வேவ் 1 வேவ் 2 வேவ் 3 வேவ் 4 5 பேசிக்காக நோ இஷ்யூஸ் வித் தட். நான் என்ன அதை பற்றி நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணல. நான் என்ன சொல்கிறேன்னா திஸ் இஸ் சம் 5th வேவ். அதனால் ஐ யூஸ்ட் எல்லாம் நம்ம வால்யூம் அனாலிசிஸ் வச்சுட்டு பேசிக்லி அதுதான் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே வந்து ஆப்ரேட்டர் ஆக்டிவிட்டி இருக்குது, 5th வேவ்க்கு முன்னாடி ஆங்கர் பாயிண்ட் வந்தது, ரைட்? ஸோ ஆல் தட் ஒரே இடத்துல போய் மேட்ச் ஆகுது. அதனால நான் வந்து காலையில் 10 minutes பிஃபோர் த டாப் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் டெலிகிராம் குரூப்பில், பார்த்துக்கோங்க. ஆப்ரேட்டர் ஆக்டிவாக இருக்காங்க, 24,300 கண்டிப்பாக பிரிண்ட் ஆகும்ன்ட்டு, ரைட்? வி ஹேட் அ வெரி குட் ஃபால் லேட்டர். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் ஸ்மால் எக்ஸாம்பிள் கைஸ். இப்படி தான் ப்ரைஸ் வால்யூம் எப்போ பார்க்கணும், எங்கே பார்க்கணும், அதுக்கு முன்னாடி வால்யூம் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரைஸ் நம்ம வந்து படிக்கணும். அதனால் எவ்ரி இம்பார்ட்டண்ட் வீடியோவில் நான் அதுதான் சொல்கிறேன், ரைட்? மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிக்காமல் நீங்கள் வந்து மார்க்கெட் கிராக் பண்ண முடியும், நீங்கள் வந்து டைரெக்டாக கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க. ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வாங்கி அதெல்லாம் ஒர்க் ஆகாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்டடி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஓகே, thank you guys. I'll see you in the next video. I hope you like this கொஞ்சம் small series of operator moves எப்படி பார்ப்பாங்க. டெஃபினட்டாக இது வந்து நீங்கள் லேர்னிங்காக I will make a course on this detail and then we will study further. Okay, thank you and take care.